ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம டீ கடையில் வாங்கக்கூடிய வாழைக்காய் பஜ்ஜி வந்து வீட்டிலே வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நல்லா கடையில் வர மாதிரி நல்லா புசு புசுன்னு எப்படி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயும் அந்த இதுவும் டெக்ஸ்சரும் நல்லாவே வந்து வரும். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் வந்து நம்ம மற்ற பொருளும் வந்து அளவு எடுத்துக்கணும். ஸோ ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் கடலை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து சோடா உப்பு கூட கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கெட்டி இல்லாமல் அந்த பவுடர் எல்லாத்தையும் நல்லா கையால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் விஸ்க் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நீங்கள் வந்து கலந்துக்கணும். மொத்தமாக வந்து தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க. அப்போ ரொம்பவும் தண்ணி ஆகிடும். அதே மாதிரி ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த லெவலுக்கு வந்து நல்லா மாவை கரைச்சிட்டு இதுக்கு வந்து கூடவே நீங்கள் வந்து ஃபைனலாக கலர் ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் நேச்சராக அப்படியே வேணா கூட விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் கூட வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. மாவோட பதம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி வாழைக்காய் வந்து சீவி வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கடையில் எண்ணெயை விட்டு காயறதுக்கு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பஜ்ஜி வந்து போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து எண்ணெயில் வந்து பஜ்ஜி வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பஜ்ஜி மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டதுமே நல்லா புஷ்ஷுன்னு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா வந்து புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக வந்து பஜ்ஜி வந்து வரும். இதை வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வந்து எடுத்துக்கோங்க. பஜ்ஜி வந்து ரெடி. இது கூட நீங்கள் வந்து தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக வந்து டீயோ காஃபிக்கோ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நிச்சயமாக இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.